அப்படியே வீடியோ ஓப்பன் பண்ணால் நாங்கள் தூத்துக்குடியில் இருப்போம். நேற்று ஒரு ஒர்க்குக்காண்டி தூத்துக்குடி வந்திருந்தோம். அப்படியே வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டு அங்கே ஒரு இடியாப்பமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியம் இடியாப்பமாவும் சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். இடியாப்பம் நல்லா வரும். அதையும் வாங்கிட்டு இவன் தனியாக ஒரு பர்ச்சேசிங் போட்டுட்ருக்கா. பிஸ்கெட் எடுத்து போடுறான், சாக்லேட் எடுத்து போடுறான். எப்படி பில் கவுண்டர் போகும்போது நான் பாதி எடுத்து தூக்கி போட்டுருவேன். ரிமைனிங் ஏதாவது 2 மட்டும் வச்சுருப்போம். ஏன்னா நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த தடவை குழம்பு பொடி அரைக்கலை அப்படின்றதுக்காக சரி ஓகே வெளியே வாங்கிடலாம் அப்படின்னு மகாராஜா குழம்பு பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் எடுத்துகிட்டு அந்த இடியாப்பமாவும் எடுத்துகிட்டு பில் போடுற இடத்துல இவன் இவ்வளோ பெரிய பிஸ்கெட் எடுத்து பில் போடுறான். எப்படியும் நான் பில் போட விட மாட்டேன். அப்புறம் அப்படியே வந்து கிளம்பிட்டு ஹைப்பர் மார்க்கெட்டில் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. 15 மினிட்ஸ் நாங்கள் வந்துட்டு பார்த்த அந்த டைம் வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோலப்பொடி வாங்கிட்டு அங்கேருந்து ஊருக்கு கிளம்பிட்டேன் நான். ஏன்னா ஹஸ்பண்ட் ஈவினிங் தான் வந்து விரதம் விடுவாங்க. சாட்டர்டே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு சாம்பார், ரசம், ரைஸு, உருளைக்கிழங்கு வீட்டுக்கு வந்து தான் இது எல்லாமே நான் வந்து சமைச்சேன். நான் சாப்பிடும் போதே 11